ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 79. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 79. தெருமண்ணை ஏற்றேனோ ஜீயரைப் போலே. தெருமண்ணை ஏற்றேனோ ஜீயரைப் போலே. யார் இந்த ஜீயர்? அவர் எந்த தெருமண்ணை ஏற்றார்? அழகான சரித்திரம். ஜீயர் என்றால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஷருடைய இந்த அழகான குரு பரம்பரையிலே சீயர்கள் என்றால் சிங்கம், அதாவது சந்நியாசிகளை சீயர்கள் என்று சொல்லுவார்கள். பல சந்நியாசிகள் இருந்திருக்கிறார்கள் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்திலே. பிரதானமாக ஜீயர் அப்படின்னு சொன்னால் ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம் என்று சொல்லுவார்கள். ஜீயர் என்றும் பெரிய ஜீயர் என்றும் போற்றப்பட்டவர் குரு பரம்பரா ஹாரத்தினுடைய கடைசி ஆச்சாரியன் மணவாள மாமுனிகள் என்று பெயர் பெற்ற விசதவாக் சிகாமணிகளான பொய்யில்லாத மணவாள மாமுனிகள். அவரைத்தான் பொதுவாக ஜீயர், பெரிய ஜீயர் என்றெல்லாம் சொன்னால் அவரைத்தான் குறிக்கும். ஒருவேளை அவரை பற்றின சரித்திரம்தானோ, அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சரித்திரம்தானோ இது என்று கேட்டால் இல்லை. இந்த இடத்திலே ஜீயர்களுக்கெல்லாம் யதிகள் அப்படின்னு இன்னொரு பேர் வச்சுக்கலாமா? எல்லாருமே சன்னியாசிகள்னு தானே பார்த்தோம். பொதுவாக ஜீயர்கள்னா சன்னியாசிகள், அவர்களைத்தான் ஜீயர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜீயர் அப்படின்னு இருக்கார். அந்த சுவாமி எல்லாம் சன்னியாசிகள் அல்ல, அவர்களெல்லாம் கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கக்கூடிய ஜீயர்கள். இருந்தாலும் நாம இன்னைக்கு பொதுவா வெளியில ஜீயர்கள் அப்படின்னு சொன்னா வானமாமலை ஜீயர் சுவாமி, எம்பெருமானார் ஜீயர் சுவாமி, எம்பார் ஜீயர் சுவாமி, அஹோபிலம் ஜீயர் சுவாமி அப்படின்னு பொறுமையா நம்ம பொதுவாக ஜீயர்னு சொன்னால் சன்னியாசி குல திலகர்களை தான் பார்க்கிறோம். அப்ப யதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அவர்களுக்குள்ள தலைவர் யார்? யதிகளுக்குள்ள தலைவர் யதிராஜர், யதி சாம்ராட், யதி சார்வபௌமர் அப்படின்னா பகவத் ராமானுஜரையே குறிக்கும். ஆனால் ஜீயர்னு சொல்றார்களே, இங்க எந்த ஜீயர்? ராமானுஜருக்கு ஜீயர்னு ஒரு பேர் உண்டா என்று கேட்டால் திருப்பாவை ஜீயர் அப்படின்னு ராமானுஷருக்கு ஒரு பிரசித்தமான பேர் உண்டு. ராமானுஷருக்கு திருப்பாவை 30 பாடல்களிலே அவ்வளவு ஈடுபாடு. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று தொடங்கக்கூடிய திருப்பாவையிலே 18வது பாடல். இது எம்பெருமானார் உகந்த பாசுரம், உகந்த பாடல் என்றே சொல்லுவார்கள். அப்படின்னா ராமானுஷர் பிக்ஷை எடுப்பதற்காக மாதுகரத்திற்கு செல்லுகிறார் அப்படின்னு ஜீயர் இல்லையா? அதனால் அவர் ஒரு தேர்ந்தெடுத்த வீடுகள்ல போய் காலையில பிக்ஷை எடுக்கிறது, மாதுகரத்துக்கு செல்லுதல், பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே போய் நிற்கணும். நின்றா அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் கொடுக்கிற தானிய வகைகள் என்ன சமர்ப்பிக்கிறார்களோ அதை கொண்டு வந்து அதனிலிருந்து பகவானுக்கு சுத்தி செய்யப்பட்ட அன்னத்தை செய்து பகவானுக்கு சமர்ப்பித்து பிறகு அதனை அவர்கள் புஜிப்பார்கள். அப்படி ராமானுஜர் மாதுகரத்திற்காக செல்லும் பொழுது எப்பொழுதுமே மனதிலே திருப்பாவை பாடல்களை அனுசந்தானம் செய்து கொண்டே போவாராம். நாம சொல்றாப்புல திருப்பாவையை வேகமா ஏதோ கடமைக்குன்னு வார்த்தைகளை சொல்றதோ, அதாவது உதடு மாத்திரம் உச்சரிக்கும், நாக்கு பெறலுமே தவிர அர்த்தம் பொருள்லாம் தெரிஞ்சு நம்ம பாசுரம் சொல்றதே இல்லை. அப்படி இல்லை ராமானுஜர். அவர் எதை சொன்னாலும் அர்த்தத்தோடு அனுசந்தானம் செய்து கொண்டு போவார். அப்படி திருப்பாவையில ரொம்ப ஈடுபாடு.
ஆண்டாள் அருளி செய்த அற்புதமான இந்த திருப்பாவை கோதாகிரஜர் கோயில் அன்னர் அப்படின்னு அவருக்கு பேர். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்றே ஆண்டாள் அவளுக்கு அண்ணனாகவே ராமானுசரை கொண்டாடுகிறோம். அவ்வளவு ஈடுபாடு பெற்றவர் ராமானுசர் திருப்பாவையாகிற 30 பாடல்களிலே. அதனாலதான் ஒரு முறை இந்த பாடல்களை எல்லாம் அனுசந்தானம் செய்து கொண்டு உந்துமதகளிற்றன் பாசுரத்தை சொல்லிக்கொண்டே போய் பெரிய நம்பிகளுடைய திருமாளிகைக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்க, இவருடைய மனதிலே அந்த பாடலினுடைய கடைசி வரிகள் ஓடிக்கொண்டிருக்க, சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு இவர் மனசுல நப்பிண்ணை பிராட்டியை பார்த்து, உன்னுடைய அழகான வளையல் ஓசையோடு வந்து திறப்பாய், கதவை திற அப்படின்னு அவர் மனதிலே நினைத்து அந்த பாடலை அனுசந்தானம் செய்யும் போது, அத்துழாய் என்ற பெரிய நம்பிகளுடைய பெண்ணானவள் ஓடி வந்து அதே போல கதவை திறக்க வளையல் சத்தத்தோட அப்படியே ராமானுஜர் மயங்கி விழுந்தார் என்பது சரித்திரம். பிறகு பெரிய நம்பிகள் வந்து உந்து மதகளிற்றன் அனுசந்தானமாயிற்றோ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேள்விப்படுகிறோம் இந்த சரித்திரம். அதனால ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்றே பெயர். அதனைத்தான் அவருடைய சரித்திரத்துல அழகான ஒரு சம்பவம், அதை இங்கு எடுத்து காட்டுகிறார். சரி, அவர் ஏற்றுக்கொண்டார். எதை ஏற்றுக்கொண்டார்னு பார்த்தோம்? தெருமண்ணை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் இங்கே வார்த்தை இருக்கிறது. ஸ்ரீரங்கம் என்று சொல்லுவதே காவேரிக்கு மத்தியத்துல இருக்கக்கூடியது இல்லையா? ஒரு பக்கத்துல காவேரி, இன்னொரு பக்கம் கொள்ளிடம் போக நடுவுல இருக்கக்கூடிய மணல் பாங்கான தேசமா தான் அந்த காலத்துல எல்லாம் ஸ்ரீரங்கம் இருந்தது. மணல் மேடு போலதானே, 2 பக்கம் நதி நீர் இருந்து அப்படி தூக்கி வைக்க அதுக்கு மேலதான் பெரிய பெருமாள் சயனித்து இருக்கிறார். அப்ப அந்த காலத்துல இன்னைக்கு நம்ம எல்லாம் சாலைகள் எல்லாம் போட்டு கான்கிரீட் எல்லாம் கட்டி வீடுகளை கட்டி பிரிச்சு விட்டுட்டோம். அந்த காலத்துல அது ஒரு மணல் மேடா இருந்தபடியால வீதிகள் எல்லாம் எங்க பார்த்தாலும் மணல் இருந்திருக்கும். அந்த இடத்துல குழந்தைகள் எல்லாம் மணல்ல ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம வெளியில பார்க்கிற குழந்தைகள் விளையாடுற விளையாட்டெல்லாம் ஏதோ விளையாட்டுகள் விளையாடும். ஆனா ஸ்ரீரங்கத்துல பாகவதோத்தமர்கள், பெரிய சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்களோடு வளரக்கூடிய பிள்ளைகள் அது என்ன விளையாட்டு விளையாடும்? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கோயில்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். நம்பெருமாள் புறப்பாடு, இன்னைக்கு நம்பெருமாளுக்கு திருப்பள்ளி காலையில திருப்பள்ளி எழுச்சி எப்படி நடக்குமோ அதே மாதிரி செய்யறது, பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிப்பது, பெருமாள் சிம்ஹகதி, சர்ப்பகதி, வியாக்கிரகதி, கஜகதி என்றெல்லாம் எப்படி வெளியில நடந்து வருகிறாரோ நடையழகை சேவிப்பது, எல்லாரும் அங்கே ஆச்சாரிய புருஷர்களை எப்படி அழைக்கிறார்களோ அப்படி அழைப்பது, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒருத்தராக நாயந்தே நாயந்தே என்று சொல்லிக் கொண்டு வருவது, பகவானுக்கு உயர்ந்த விருதங்களை பாடுவது, ஸ்ரீரங்க விபோ என்று கையில தண்டத்தை பிடித்து முன்னாடி நடப்பது, தோளுக்கினியானை சுமந்து செல்வது, பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வது போல செய்து பார்ப்பது, ஆச்சாரியார்கள் அனைவருமாக அமர்ந்து பாசுரங்களை சேவித்தல், அத்தியன உற்சவத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சேவித்தல், இதுதான் அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு. அதை பார்க்கிறார்கள், அது அவர்களுக்கு பிடிச்சிருக்கு, இவர்களும் அதே போல விளையாடுகிறார்கள். நல்ல விளையாட்டு அல்லவா? பகவத் ஞானம் இன்னும் வளரும். இந்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா பகவான் அப்படின்னு சொல்றோம். அவருடைய உருவம் எப்படி இருக்கும்? 10 அவதாரங்கள் எடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். மீனாட்டம் அவதாரம், மீன், ஆமை, பன்றி, நரசிங்கம், மனித உருவம், மனித உருவத்துல தாடியெல்லாம் வைத்துக்கொண்டு பரசுராமர் போல ஒரு ரிஷி போல உருவம், ராமரை போன்ற ஒரு பெரிய க்ஷத்திரியருடைய உருவமா, கிருஷ்ணரை போல அனைவரையும் மயக்கக்கூடிய உருவமா, எது இந்த பகவானுடைய உண்மையான உருவம்?
விராட்ட ரூபம் என்று சொல்லுவார்கள். உலகத்தையே தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய பெரிய திருமேனியை கொண்டவன் பகவான். அவன் இந்த உருவத்தில் அடங்கி இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா என்றால் இல்லையே. ஒரு கோவில்ல போய் பார்க்கிறோம், ஸ்ரீனிவாச பெருமாளை போய் பார்க்கிறோம், அவர் ஒரு மாதிரி இருக்கார். திருவரங்கத்துல போய் பார்க்கிறோம், அந்த பெருமாள் சயனித்து இருக்கிறார். அமர்ந்த திருக்கோலத்துல பல பெருமாள்களை சேவிக்கிறோம், நரசிங்கமா சேவிக்கிறோம். எத்தனையோ உருவங்கள்ல பகவானை சேவிக்கிறோமே, எது அவனுடைய உண்மையான ரூபம் இருக்கும்? உண்மையான உருவம் இருக்கட்டும், அது பரமாத்மாவினுடைய உருவம். அதை போய் சேவிக்கும் பொழுது திவ்ய மங்கள விக்கிரக திருமேனியை நாம அனுபவிக்கும் போது அனுபவிக்கலாம். யாராலெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை தியானத்தின் மூலமாக அறிய முடிகிறதோ அவர்களால் அறிய முடியலாம். நம்மை போன்ற எலி எலும்பர்களுக்கெல்லாம் அந்த பகவானுடைய அர்ச்சாவதார திருமேனிகள் அதுதான் நமக்கு பிரதானமாக இன்று பார்த்து இப்படிதான் பெருமாள் இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு 2 உதாரணங்களை எடுத்து பார்ப்போம். ஒன்னு ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்று முதல் ஸ்தோத்திரம். அதிலே ஒரு ஸ்லோகம், நதே ரூபம் நச்ச ஆகாரஹா ந ஆயுதானி நச்சாஸ்பதம் ததா அபி புருஷாகாரோ பக்தானாம் துவம் பிரகாசசே. ரொம்ப எளிமையான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். இது என்ன சொல்லுகிறது? நதே ரூபம், உனக்கு என்று ஒரு உருவம் உனக்கு அப்படின்னு கிடையாது. உனக்கு என்று தனியாக இப்பேற்பட்ட விக்கிரகம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. உனக்கு என்று ஆயுதங்கள் கிடையாது. அதே போல வைகுந்தம் போன்ற இடங்கள், உன்னுடைய இடம் பதம் என்பதும் உனக்காக இல்லை. அப்ப எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், பகவான் பக்த பராதீனன், பக்த வத்சலன், பக்த பராதீனன். இது எல்லாமே பக்தர்களுக்கு உடமையான பகவான். அவன் ஆசிரித பரதந்திரன் அப்படின்னு கேள்விப்படுறோம். தன்னை அண்டினவர்களுக்கு பரதந்திரனா இருக்கக்கூடியவன். அப்ப பகவானுடைய ரூபமோ அவனுடைய குணமோ அவனுடைய விபூதிகளோ அவனுடைய ஆயுதங்களோ அவனுடைய இருப்பிடமோ இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டா இதெல்லாம் அவனுடைய அடியார்களுக்காக. நதே ரூபம் நச்சாகாரஹா நதாயுதானி நச்சாஸ்பதம் என்று சொல்லக்கூடியது. அப்ப எதுவுமே அடியார்கள், அவர்கள் ஆசைப்பட்ட உருவத்தில் இருக்கிறார், அவர்களுக்காகத்தான், தனக்காக அல்ல என்பது இந்த ஸ்லோகம். அதையத்தான் பொய்கையாழ்வார் சொல்லுகிறார் முதல் திருவந்தாதியில, தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்த தெப்பேர் மற்றெப்பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். தமர் அடியார்கள், பகவானுடைய அடியார்கள் எந்த உருவத்தை ஆசைப்படுகிறார்களோ அந்த உருவத்துல பகவான் காட்சி கொடுக்கிறான். அவர்கள் எந்த பேரை பகவானுக்கு இடையே ஆசைப்படுகிறார்களோ அந்த பேரை ஏற்றுக்கொள்ளுகிறான். எல்லாமே அடியார்களுக்காக என்று பார்க்கிறோம். இதோடு கூடியதுதான் இந்த அழகான சரித்திரம். ஒரு நாள் ராமானுசர் மாதுகரத்துக்காக பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்து வீதியிலே நடந்து கொண்டு போகிறார். இது காவேரி ஆற்றங்கரையில நடந்ததாகவும் சொல்லுவார்கள். இங்க சரித்திரத்துல சொல்லப்படக்கூடியது, பிள்ளைகள் எல்லாம் தெருவில் இருக்கக்கூடிய மணலிலே அவர்கள் பெருமாள் போல ஒரு மணலை குவித்து பெருமாள் போல ஒரு சிலை போல அவரை வைத்து விட்டு, முன்னாடி எல்லாம் வேண்டிய பகவானுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய பஞ்ச தீர்த்த பாத்திரங்கள் அது இது எல்லாம் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் வச்சு, திடீர்னு ஆசை பெருமாளுக்கு திருப்பாவாடை அப்படின்னு, திருப்பாவாடை சமர்ப்பித்தல்னா பெரிய பெரிய கூடைகள்ல பெருமாளுக்கு பல பிரசாதங்களை வைத்து சமர்ப்பித்து விட்டு அதை பெரிய வஸ்திரத்துல பரப்பி வச்சு சமர்ப்பிப்பார்கள். அப்புறமா அடியார்களுக்கு அதனை அழைத்து கையில கொடுப்பார்கள். அது மாதிரி மணலையே எடுத்தார்கள், மணல்லையே பெருமாள், மணலையே கொட்டினார்கள். அந்த மணலையே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டுன்னு பெருமாளுக்கு அதனையே ஸ்வீகரிக்க சொல்லி நீ ஏற்றுக்கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்து பிரசாதமாக பகவானுக்கு காட்டினார்கள். இப்ப திருப்பாவாடை உற்சவம் முடிஞ்ச உடனே அடியார்களை கூப்பிட்டு கொடுக்கணும் இல்ல, கோயில்ல சிப்பந்திகள், கைங்கரியபரர்கள், ஆச்சாரிய புருஷர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க ஸ்ரீரங்கத்துல. அப்படி கூப்பிடணும். முதல்ல யாரை கூப்பிடுறது? அந்த ஊர்ல ரொம்ப முக்கியமாக இருந்தவர் ராமானுஜர் தானே. அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார், இது பிள்ளைகளுக்கு தெரியாது. விளையாடிக்கொண்டே இருந்த பிள்ளைகள் சீயருக்கு அருளப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே
ராமானுஜர் நடந்து வந்தவர், நம்ம தான் அழைக்கிறார்கள் பிள்ளைகள்னு ஓடி வந்தார் பக்கத்துல. பிள்ளைகள் கையில இந்த பிரசாதத்தை எடுத்து ராமானுஜருக்கு கொடுக்குறாங்க. எது? மணல் பிரசாதம். இந்த மணலை எடுத்து இதோ பெருமாள் பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறான். நாம இருந்தா என்னடா விளையாட்டுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போயிடுவோம்ல. ராமானுஜர் என்ன பண்ணார் தெரியுமா? கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பித்து சேவித்தார். சாஷ்டாங்க பிரமாணம் பண்ணார், பிரணாமம். விழுந்து சேவித்து விட்டு தன்னுடைய உத்திரியத்தை எடுத்து அதுல பிரசாதமா அந்த மணலை வாங்கி கொண்டு கண்ணில் தொட்டு ஒத்தி கொண்டு அதனை வாங்கி கொண்டு தன்யோஸ்மி மகா பிரசாதம் பெற்றேன் என்று தன்னுடைய காஷாயத்திலே விரித்து அதனை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இந்த சரித்திரம். எவ்வளவு அழகான சரித்திரம் இல்ல? ஏதோ சின்ன குழந்தைகள் விளையாட்டாக செய்கிறார்கள் என்று பார்க்காமல் அவர்கள் மனசுல பாவசுத்தியோட அவரை பெருமாள் இதுதான் அவர் சாப்பிட்ட பிரசாதம்னு நினைக்கிறார்னா, பெருமாளே அதை உகந்து ஏற்றுக்கொள்ளும் போது அடியார்களான நாம ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாமா? தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் என்று ராமானுஜர் யதி சார்வபௌமர் ஒரு மணல் பிரசாதத்தை சிறு குழந்தைகள் கொடுக்க அது பகவத் பிரசாதமாக மகா பிரசாதமாக சுவீகரித்துக் கொண்டார் என்றால் எந்த அளவுக்கு அவருக்கு பாவ சுத்தி. இந்த பிள்ளைகள் அப்படின்னு பார்க்காமல் அவர்களே பரம பாகவதர்களாக நினைத்து அவர்கள் கொடுத்த பிரசாதத்தை மகா பிரசாதமாக எம்பெருமானார் அதுவும் ஜீயர் ஏற்றுக்கொண்டார். திருப்பாவை ஜீயர்னா அந்த குணம் எனக்கு இல்லையே என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் இந்த வார்த்தையிலே அனுபவிக்கிறாள். அடுத்தது 80வது வாக்கியம். கடப்பாறையால் அடித்தேனோ அனந்தாழ்வானைப் போலே. கடப்பாறையால் அடித்தேனோ அனந்தாழ்வானைப் போலே. எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான், விளக்கமாக பார்ப்போம் அடுத்த பதிவிலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.